வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அம்மாவின் குங்குமச்சிமிழ். கதைக்குள்ள போலாமா? சுண்டலை தாளித்து அம்பாள் படத்திடம் வைத்து விளக்கை ஏற்றி வணங்கினாள் ராதிகா. வாசலில் கண்ணனின் வண்டி சத்தம் கேட்டதும் அவள் முகம் மலர்ந்தது. விரைந்து வெளியே சென்று அவன் கையில் இருந்த பேக்கை வாங்கி கொண்டாள். என்னங்க, போன வேலை என்ன ஆச்சு? ஆட்டோ வாங்க லோன் கிடைச்சுதா என்று கேட்டுக்கொண்டே அவனை உற்று பார்த்தவாறு உள்ளே நடந்தாள். லோனு கிடைக்க லேட் ஆகும் போல இருக்கு ராதிகா. எனக்கு தெரிஞ்ச மேனேஜரும் மாத்தலாகி போயிட்டாரு. அவர் இருந்தா இந்நேரம் வேலாக இருக்கும். ஆனா இப்ப ஏதோ புது ஆள் வந்திருக்காரு. அவர் என்னவோ புதுசா ரூல்ஸ் எல்லாம் சொல்றாரு என்று கூறிக்கொண்டே அவள் கையில் இருந்த பேக்கை வாங்கி அதில் இருந்த மளிகை பூவை எடுத்து கொடுத்து விட்டு சேரில் அமர்ந்தான். அடடா, இப்ப என்னங்க செய்யறது? நீங்களும் ஆட்டோ வாங்க எல்லாம் சொல்லி வச்சிட்டீங்களே. ஆமாந்தான், ஆனா என்ன செய்யறது? அப்படி இப்படி புரட்டினாலும் கையில ஒரு 2 லட்சம் இருக்கு. ஆனாலும் அது பத்தாது. இன்னும் ஒரு 2 லட்சம் தேவைப்படுது. அதுக்கு தான் சொல்றேன், என்னோட நகையெல்லாம் வித்துடலான்னு. சொன்னா கேட்க மாட்டேன்றீங்க என்று கூறிக்கொண்டே அவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள். ஏய், என்னம்மா, உன் கழுத்துல இருக்கிற நகையை வித்து நான் வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நானே எப்படியாவது சமாளிச்சுப்பேன், விடு, பார்க்கலாம் என்றான். இதற்குள் ராதிகாவின் செல்போன் ஒலிக்க அதை எடுத்து பார்த்தாள். யாருமா? அம்மா தாங்க என்று மகிழ்ச்சியோடு கூறிக்கொண்டே போனை ஆன் செய்தாள். அம்மா, சொல்லுமா, எப்படி இருக்கிற? அப்பா நீ தலா நல்லா இருக்காங்களா? ஆ, எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ஆமா, மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? நீ எப்படி இருக்கிற? நாங்க நல்லா இருக்கோம்மா. சந்தோஷம் ராதிகா. அப்புறம் மாப்பிள்ளைய இன்னைக்கு பேங்க்ல உங்க சித்தப்பா பார்த்தாராம். அப்பா கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு. அப்படியா? அவர் எதுவும் சொல்லவே இல்லையே. ஒரு வேளை மறந்துட்டு இருப்பாரு. அப்படிதான் இருக்கும். சரி, அது இருக்கட்டும். மாப்பிள்ளை ஏதோ ஆட்டோ வாங்க போறாருமே. ஆமாம்மா, நிலத்திலேயே நல்ல வருமானம் வந்தாலும் அது ஒன்ன மட்டும் நம்பிக்கிட்டு இருக்க முடியாது இல்ல. திடீர்னு மழை சதி பண்ணிடுது. இதுக்காக தான் அவரும் ஒரு ஆட்டோ வாங்கி போடலான்னு பாக்குறாரு. அவங்க ஃப்ரெண்டே ஆட்டோ ஓட்டுவாரு. நானே பாத்துக்கிறேன், நீ வாங்கி மட்டும் போடு போதுன்னு சொன்னாராம். அதுக்கு தான் லோனுக்காக போயிருந்தாரு. கையில ஒரு 2 லட்சம் இருக்குமா, இன்னும் 2 தேவைப்படுதுன்னு சொன்னாரு. அதுக்கு தான் என் நகையை வச்சு எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் எதுக்கு ராதிகா? உன் கழுத்துல இருக்கிறத வச்சுக்கிட்டு எங்கேயாவது 4 இடத்துக்கு போக வர கௌரவமா நீ போட்டுட்டு போனாதானே மாப்பிள்ளைக்கும் மதிப்பா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம். 2 லட்சம் தானே, அப்பாவே சமாளிச்சு கொடுத்துறேன்னு சொன்னாரு. நாளைக்கு அவர் கொண்டு வந்து கொடுப்பாரு. நீ எதுவும் அவசரப்பட்டு நகையை வச்சிடாத என்றாள் பத்மா. ராதிகாவின் முகம் மலர்ந்தது. அம்மா, என்னம்மா சொல்ற? அப்பா கிட்ட ஏது இப்ப 2 லட்சம்? அதெல்லாம் இருக்குமா. சரி இரு, உன் தங்கச்சி காலேஜ்ல இருந்து வந்துட்டா, அவகிட்ட பேசு. இருடி தரேன் என்று சிரித்து கொண்டே அனிதாவிடம் போனை கொடுத்தாள். தனது தாயிடமிருந்து அவசரமாக போனை பிடுங்கி, அக்கா, என்னக்கா, எப்படி இருக்கிற? மாமா எப்படி இருக்காரு என்று கேட்டாள். நாங்க நல்லா இருக்கோண்டி. நீ எப்படி இருக்கிற? உன் காலேஜ்ல எப்படி போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஜாலியா போகுது. ஆமா, நீ எப்படி? மாமா உன்னை எங்கேயாவது வெளியில எல்லாம் கூட்டிட்டு போறாரா இல்லையா? இல்ல கஞ்சத்தனை பண்ணிக்கிட்டு வாமா நம்ம நிலத்திலேயே ஜாலியா உட்காந்து கதை பேசலான்னு உன்னைய நிலத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாரா என்று கேட்டு விட்டு சிரித்தாள். ஏய், போடி பேசாம. அவரை கிண்டல் பண்ணலன்னா உனக்கு பொழுது போகாதே என்று தனது தங்கையிடம் சற்று நேரம் அரட்டை அடித்து விட்டு போனை வைத்தாள். என்ன ராதிகா, அந்த வாயாடி என்ன சொல்றா? என்ன கேலி பண்றாளா என்று சிரித்தான் கண்ணன். அவளுக்கு வேற என்னங்க வேலை இருக்கு? ஆமா ஆமா, சின்ன பொண்ணு தானே, விடு. சரி, அத்தை எதுக்கு போன் போட்டாங்க? காலையில எங்க சித்தப்பா உங்களை பேங்க்ல பார்த்தாரமே, அதை பத்தி கேட்கதான் போன் போட்டாங்க. ஆமா ராதிகா, நான் சொல்லவே மறந்துட்டேன் பாரு. அவருக்கு தெரிஞ்சவங்க அங்க யாரோ வேலை பாக்குறாங்களாம். அவங்கள பார்க்க வந்திருந்தாரு. அப்படியா? அவர்கிட்ட நீங்க ஆட்டோ வாங்குற விஷயத்த சொன்னீங்க போல இருக்கு. அவர் போய் அப்பா கிட்ட சொல்லிட்டாராம். 2 லட்சத்துக்காக இப்ப ஏன் மாப்பிள்ளை சங்கடப்படணும்? நானே கொடுத்துறேன்னு மாப்பிள்ளை கிட்ட சொல்லுன்னு அம்மா கிட்ட சொன்னாராம். நாளைக்கு அப்பா பணத்தோட வராறாங்க. ஏய், என்னம்மா, எதுக்கு இப்ப அதெல்லாம்? உன் நகையே வச்சு வாங்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்ப அவர்கிட்ட பணத்தை வாங்கி. இதோ பாருங்க, உங்களை பத்தி அப்பாக்கு நல்லா தெரியும். அவர் எதுவும் தப்பெடுத்துக்க மாட்டாரு, சங்கடப்படாதீங்க. அதுக்கு இல்லம்மா. ஏங்க, நம்ம கல்யாணத்துக்கு கூட நீங்க எங்களுக்கு எந்த செலவும் அவ்வளவா வைக்கவே இல்லை. உங்களுக்கு துணி வாங்கிக்க பணம் கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. பாத்திரம் பண்டம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அதுவே எங்க அப்பாவுக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? இப்படி ஒரு மாப்பிள்ளை நம்ம பொண்ணுக்கு கிடைச்சிருக்காருன்னு
பெருமையா ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப கல்யாணம் ஆகியும் நீங்க என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, அதுக்கே அவரு ரொம்ப நிம்மதியா இருக்காரு. உங்களுக்கு எதனா செய்யணும்னு அவருக்கும் ஆசை இருக்காதா? சொல்லுங்க. இப்ப நம்ம தேவைக்கு அவர் உதவி செய்யறாருன்னா இதுல அவருக்கும் சந்தோஷமா தாங்க இருக்கும். அதுக்கு இல்லம்மா, இப்போ திடுதிடுப்புன்னு அவர் இவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணுவாரு? அவரும் சாதாரண வேலை தானே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் அப்பா சீட் எதனா எடுத்திருப்பாரு, அதெல்லாம் கொடுப்பாருங்க. அப்படி இல்லைன்னா இவ்வளவு தைரியமா சொல்லுவாரா? நீங்க சங்கடப்படாதீங்க. அவள் இவ்வளவு தூரம் சொல்லும் பொழுது கண்ணனும் அமைதியாக இருந்து விட்டார். மறுநாளே சுந்தரமூர்த்தி பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு செல்ல ஒரே வாரத்தில் ஆட்டோவும் வாங்கினான் கண்ணன். இருவரும் கோவிலுக்கு சென்று ஆட்டோவிற்கு பூஜைகள் போட்டுவிட்டு ஸ்வீட்டை வாங்கி அனைவருக்கும் கொடுக்க ராதிகாவும் போன் செய்து தனது பெற்றோர்களிடம் விஷயத்தை கூறி மகிழ்ந்தாள். ஒரு வாரம் சென்றது. ஆட்டோவை தனது நண்பனிடம் வாடகைக்கு கொடுத்து வருமானமும் சம்பாதித்துக் கொண்டிருந்தான் கண்ணன். இதனால் அவன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க, ஆனால் ராதிகா மட்டும் ஒரு வாரமாக ஏதோ சோர்வாகவே இருந்தாள். இதை கவனித்த கண்ணன் அதை பற்றி அவளிடம் கேட்க ஒன்றுமில்லை என்று சமாளித்துக் கொண்டிருந்தாள். அந்த வெள்ளிக்கிழமை அவள் மிகவுமே சோர்வாக இருக்க அன்று பிடிவாதமாக அவளை நிறுத்தி, என்ன ராதிகா, நானும் ஒரு வாரமா உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கிற? அதுவும் இன்னைக்கு காலையில இருந்து ரொம்ப சோர்ந்தே இருக்க, ஏம்மா, உடம்புக்கு ஏதாவது முடியலையா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை என்று கிச்சனுக்குள் செல்ல திரும்பினாள். ஏய் ராதிகா, நில்லு. இன்னைக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்லாம எங்கேயும் போக முடியாது. அப்படின்னு எனக்கு காரணம் சொல்லாம சமைச்சாலும் நான் சாப்பிட மாட்டேன் பாத்துக்க என்று கூறிக்கொண்டே எழுந்து கொண்டான். என்னங்க, கோச்சிக்காதீங்க, நான் சொல்லிடுறேன் என்று அவன் கைகளை பிடித்து கொண்டாள். அப்படி வா வழிக்கு என்று திண்ணையில் அமர்ந்து கொண்டு அவளையும் அருகில் அமர வைத்து கொண்டான். இப்ப சொல்லு, ஏன் ஒரு வாரமா சோகமா இருக்கிற என்று அவள் முகத்தை உற்று பார்த்து கேட்டான். ஒன்னும் இல்லைங்க, எங்க வீட்டுல ஒரு தங்க குங்குமச்சிமிழ் இருந்தது, அது எங்க அம்மாது. எனது தங்க குங்குமச்சிமிழா என்று ஆச்சரியமாக கேட்டான். ஆமாங்க, அது எங்க பாட்டி காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா வருது. எங்க பாட்டியோட பாட்டி அதை செஞ்சாங்களாம். அப்படியா? ஆமாங்க, அப்பெல்லாம் கல்யாணம் ஆகி போற பொண்ணுக்கு வெள்ளி காசை மடியில கட்டி அனுப்புவாங்களாம். ஆனா எங்க பாட்டியோட அப்பா அவங்க செல்ல பொண்ணுக்கு தங்கத்தை கொடுத்து அனுப்புனாராம். ஆனா அதுல எங்க பாட்டி அவங்க அப்பா ஞாபகமா ஒரு தங்க குங்குமச்சிமிழ் செஞ்சாங்களாம். அது நல்லா கெட்டியா இருக்கும். அதுல மகாலட்சுமி புரிச்சிருப்பாங்க. எங்க பாட்டி ஐயரெல்லாம் கூப்பிட்டு லட்சுமி பூஜை ஹோமம் எல்லாம் செஞ்சு அதை செய்ய வச்சாங்களாம். அதுல காமாட்சி குங்குமமும் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த குங்குமச்சிமிழ் ரொம்ப ராசியானது. அதுல இருந்து தினமும் குங்குமம் வச்சுக்கிட்டா நல்லா புருஷன் வருவான், தீர்க்க சுமங்கலியா இருப்பாங்கன்னு நம்பிக்கை இருந்தது. அது போலதான் எங்க பாட்டியும் கடைசி வரை சுமங்கலியாவே நல்லா வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணுக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து குங்குமம் வச்சுக்கிட்டா ஒரு வசீகரம் வரும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. பொண்ணு பாக்குற அன்னைக்கு கூட அதுல இருந்து யாராவது குங்குமம் எடுத்து வச்சுக்கிட்டா வர்ற மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிச்சிடும், அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்யோன்யமா வாழ்வாங்கன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அந்த குங்குமச்சிமிழ் வீட்டுல இருந்தா லட்சுமி கடாட்சன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அதை எங்க பாட்டியும் பத்திரமா வச்சு எங்க அம்மாக்கு கொடுத்தாங்க. எங்க அம்மா தினமும் அதுலதான் குங்குமம் வச்சுப்பாங்க. எங்க அப்பாவும் அது போல எங்க அம்மா கிட்ட அன்பா பாசமா இருந்தாரு. எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தாலும் எங்களுக்கு எந்த குறையும் இல்லாம நல்லதான் பார்த்துட்டு இருந்தாரு. அப்படிதான் ஒரு வாட்டி எங்க பக்கத்து வீட்டு சுந்தரி அத்தை அவங்க பொண்ணுக்கு ரொம்ப நாளா வரலாம் தள்ளி போயிட்டே இருக்குதுன்னு எங்க அம்மா கிட்ட சொல்லி கஷ்டப்பட்டாங்க. அப்ப எங்க அம்மா அந்த அக்காவை அந்த வாட்டி பொண்ணு பார்க்க வந்தப்ப அவங்கள கூப்பிட்டு எங்க குங்குமச்சிமிழ்ல இருந்து குங்குமம் எடுத்து அவங்க நெத்தியில வச்சாங்க. அந்த மாப்பிள்ளைக்கு அவங்கள பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு. இதனால அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த விஷயம் ஊருக்குள்ள பரவி போயிடுச்சு. அப்புறம் யார் வீட்லயாவது அவங்க பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுல பார்க்க வந்தாங்கன்னா முதல்ல எங்க அம்மா கிட்ட வந்து அந்த குங்குமச்சிமிழ்ல இருந்து குங்குமத்தை அவங்க பொண்ணுக்கு வச்சுதான் கூட்டிட்டு போவாங்க. அது போல அவங்க கல்யாணமும் நல்லபடியா நடந்துடும். அவங்க நல்ல ஒத்துமையாவும் வாழ்வாங்க. அப்படியா? ஆமாங்க. ஆனா என் தங்கச்சி இதெல்லாம் நம்ப மாட்டா. ஒரு வாட்டி அப்படிதான். அம்மா, எங்க அந்த குங்குமச்சிமிழ்ல இருக்கிற குங்குமத்தை கொண்டு வா, நான் இன்னைக்கு வச்சுக்கிறேன். எந்த பையன் என்னை பார்த்து மயங்குறான்னு நானும் பாக்குறேன் என்று அந்த குங்குமச்சிமிழி எடுத்து அதுல இருந்த குங்குமத்தை எடுத்து வைத்து கொண்டாள் அனிதா. ஏய், பெரியவங்க சொன்னா அதை நம்ம கேலி பண்ண கூடாதுடி. இப்ப எதுக்கு நீ அதுல இருந்து குங்குமத்தை எடுத்து வச்சுக்கிற?
உன்னை பொண்ணு பார்க்க வருவாங்கல்ல, அப்ப வச்சுக்க என்று சிரித்தாள் ராதிகா. ஆமாண்டி, அப்புறம் கல்யாணம் ஆனதும் எனக்கு அப்புறம் நீங்க யாராவது ஒருத்தர் அதை எடுத்துக்கோங்க என்று பத்மாவும் சிரித்தாள். ஆமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல அந்த குங்குமத்தை நான் இன்னைக்கு வச்சுக்கதான் போறேன். என்னதான் நடக்குதுன்னு பாக்குறேன் என்று அதில் இருந்த குங்குமத்தை எடுத்து வைத்துக் கொண்டாள் அனிதா. இதற்குள் மாடி வீட்டில் இருக்கும் கோமதி பத்மாவிடம் ஏதோ குரல் கொடுக்க, ஏ அனிதா, உங்க அக்காவோட புது நைட்டிய ஓரம் அடிக்க கோமதி கிட்ட கொடுத்திருந்தேன்டி, அவ அடிச்சு வச்சுட்டாளாம், போய் வாங்கிட்டு வந்துடு என்றாள் பத்மா. போமா, அந்த தேவாங்கு மூஞ்சி தேவா வீட்டுக்கு நான் போமாட்டேன், நான் வெளியில போனோம் என்று சினுங்கினாள். ஏய், ஏண்டி அந்த பையன் அப்படி சொல்ற? ஆமா, பின்ன என்னம்மா, அவனும் அவன் மொழியும் அங்கங்க பசங்களை பார்த்துதான் பொண்ணுங்க ஓடுவாங்க. இவன் என்னவோ வித்தியாசமா பொம்பளை பொண்ணுங்களை பார்த்து ஓடுவான். என்னவோ ஊர்ல இல்லாத ஆண் அழக நாட்டம். ஏப்ப பாரு மூஞ்ச ஊருன்னு வச்சுக்கிட்டு. அன்னைக்கு சைக்கிள் எடுத்து ஓரமா வச்சுட்டு போன்னு சொல்றேன், என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இருக்கான். நான் என்ன அவனை முழுங்கிடவா போறேன்? சரியான லூசு. நாங்களாம் போகமாட்டோமா. ஏய், போயிட்டு வாடி, எனக்கு நைட்டி வேணும். இப்பதான் காலேஜுக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு, திரும்ப மாடிலாம் ஏற முடியாது. நீ ஏன் அவனை சட்டை பண்ற? அவங்க அம்மா கிட்ட கேட்டு நைட்டி வாங்கிட்டு வந்துட்டேரு என்றாள் ராதிகா. ஆமா, அவனை யாரும் சட்டை பண்றாங்க, சரி வாங்கிட்டு வர என்று மாடிக்கு சென்றாள். கதவை தட்டிவிட்டு அவள் காத்திருக்க தேவா வந்து கதவை திறந்து விட்டு அவளை உற்று பார்த்தான். என்ன இன்னைக்கு இவன் இப்படி பாக்குறான்? என்னைக்கும் திரும்பி கூட பார்க்காம ஓடுவான். நானே எத்தனையோ நாள் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், கதவை திறந்து விட்டுட்டு ஓடிடுவான். ஆனா இன்னைக்கு அப்படியே நின்று பாக்குறானே என்று யோசித்து கொண்டே நின்றாள். இதற்குள் யாரு தேவா என்று உள்ளிருந்து கோமதியின் குரல் கேட்க, ஆன்டி, நான் தான் அனிதா வந்திருக்கேன் என்று குரல் கொடுத்தாள். ஆ வாமா, நான் உள்ள சாதம் வடிச்சிட்டு இருக்கிறேன். நைட்டிக்காக வந்தியா? அங்க சோஃபா மேல வச்சிருக்கேன் பாரு, எடுத்துக்கோ என்றாள் கோமதி. கொஞ்சம் வழி என்று அனிதா தயங்க தேவா அவளை பார்த்தவரை நகர்ந்து கொண்டான். அனிதா அவனை சங்கடத்தோடு பார்த்து கொண்டே சோஃபாவிடம் சென்று குனிந்து துணியை எடுக்க, அனிதா என்றவன் ஏதோ கூற அருகே வந்தான். என்ன இவன் கிட்ட வரானே? ஒருவேளை இந்த குங்குமம் அம்மா சொன்னது போல அது வேலையை காட்டுதா? இதை வச்சதாலதான் இவனும் நம்மளை இப்படி பாக்குறானா? அட கடவுளே, போயும் போயும் இந்த தேவாங்கு தானே நம்மளை பார்த்து மயங்கணும். வேண்டாம்பா, இவன் நமக்கு வேண்டவே வேண்டாம். இவனோ இவன் மூஞ்சியும் மொழியும் என்று துணி எடுத்துக்கொண்டு கடகடவென ஓடி வந்து விட்டாள். அனிதா, அனிதா என்று அழைத்து கொண்டே அவன் படியில் வந்து நின்று கொண்டு அவளை பார்த்து கொண்டிருக்க, அவள் திரும்பி கூட பார்க்காமல் ஓட்டமாக ஓடி வந்து கையில் இருந்த துணியை சாரில் போட்டுவிட்டு தொப்பன அமர்ந்தாள். ஏண்டி, ஏன் இப்படி மூச்சு வாங்க ஓடி வர என்று கேட்டாள் ராதிகா. அக்கா, அம்மா சொன்னது உண்மைதான், நான் தான் அம்மாவை தெரியாம கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் என்றாள் அனிதா பரபரப்பாக. என்னடி சொல்ற என்று ராதிகாவும் பத்மாவும் அவளை உற்று பார்த்தனர். அம்மா, நீ சொல்லுவியே, அந்த குங்குமச்சிமிழ்ல இருந்து குங்குமம் வச்சுக்கிட்டு போனா அது வசீகரிக்கும், நம்மளை பிடிச்சவங்கள அது ஈர்த்துடோன்னு. ஆமா, அதுக்கு என்னடி இப்ப? அது சரிதாம்மா, அப்பா ஏன் உன் மேல இவ்வளவு பாசமா இருக்காருன்னு இப்பதான் தெரியுது. நான் இன்னைக்கு அந்த குங்குமச்சிமிழ்ல இருந்து குங்குமத்தை வச்சுட்டு போனேன்னா அந்த தேவா இல்ல. யாருடி அந்த தேவாங்கா? ஆமாக்கா, அவ என்னை எப்படி முறைச்சு பார்த்தான் தெரியுமா என்று நடந்ததை கூறினாள். இதை கேட்டு ராதிகாவும் பத்மாவும் கலகலவென சிரித்தனர். நான் அப்படியே பயந்து ஓடி வந்துட்டேன். போயும் போயும் அவன் தானா நமக்கு கிடைக்கணும்னு நான் பயந்துட்டேன்க்கா. ஆனா அவன் விடல, என்னை துரத்திக்கிட்டே வந்தான் தெரியுமா? அப்படியா? பரவாயில்லடி, யாரையும் திரும்பி பார்க்காதவன், அதுவும் இங்க வந்து இத்தனை வருஷம் ஆகியும் உன்னை ஒரு வாட்டி கூட பார்க்காதவன் இன்னைக்கு உன் பின்னாடியே ஓடி வந்தானா ஆச்சரியமா தான் இருக்கு என்று ராதிகா சிரித்து கொண்டே கூற, தடதடவன கதவை தட்டும் சத்தம் கேட்டது. பத்மா சென்று கதவை திறக்க தேவா நின்று கொண்டிருப்பதை பார்த்து மூவரும் பதறி போயினர். என்னடி, அவனை தேடிக்கிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டானா என்று ராதிகா அனிதாவிடம் கேட்டாள். ஆமாக்கா என்று பயந்தாள் அனிதா. பாப்பா தேவா என்று பத்மா அவனை உள்ளே அழைத்தாள். ஆண்டி, அனிதா உங்க நைட்டிக்கு பதிலு என்னோட லுங்கிய தூக்கிட்டு வந்துட்டா, அதை கேட்கதான் கூப்பிட்டேன். அவ பாட்டுக்கு ஓடி வந்துட்டா, இந்தாங்க என்று அவன் கையில் இருந்த நைட்டியை நீட்டினான். அப்பொழுதுதான் அனிதா சாரில் கொண்டு வந்து போட்ட துணியை மூவரும் கவனிக்க அது லுங்கி இருந்ததை பார்த்து கலகலவன சிரித்தாள் ராதிகா. இதை கேட்டு கண்ணனும் சிரித்தான். என் தங்கச்சிக்கு அன்னிலிருந்து மூஞ்சில ஆடல, அவளை நாங்க அன்னைக்கு புற கேலி பண்ணி சிரிச்சுட்டே இருந்தோம் என்றாள் ராதிகா.
அவனோட லுங்கிய தூக்கிட்டு வந்ததும் இல்லாம அவனை பொம்பளை பொறுக்கி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிட்டாளா வாயாடி என்று சிரித்தான் கண்ணன். ஆமாங்க, ஆனாலும் என்னைக்குமே யார்கிட்டயும் பேசாத அந்த தேவா அன்னைக்கு அவகிட்ட பேச வந்ததே அந்த குங்கும சிமிழ்ல இருந்து வச்சுட்டு போன குங்குமத்தால தானே அவன் நம்பிட்டா. அதனால அதுல இருந்து குங்குமத்தை கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் வச்சுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. ஏன்னா அவளுக்கு இந்த காதல் கத்திரிக்காலாம் நம்பிக்கை இல்லை. ஆனா அதுக்கப்புறம் யாராவது வயசானவங்க வீட்டுக்கு வந்தா எங்க அம்மா இந்த குங்கும சிமிழ்ல இருந்து குங்குமத்தை கொடுத்தா என்கிட்ட வந்து, அக்கா இனிமேல தாத்தா பாட்டியை விடவே மாட்டாரு பாரு, பாட்டிய சுத்தி சுத்தி வர போறாருன்னு கேலி பண்ணுவா. அவங்க ஒன்னும் புரியாம முழிப்பாங்க. எங்க அம்மாவளை திட்டுவாங்க. ஆனா அதை ஒன்னும் அவ சட்டை பண்ண மாட்டா என்று சிரித்தாள். சரியான வாழு அவ என்றான் கண்ணன். ஆமாங்க, இது போல எங்க வாழ்க்கையில எங்க குடும்பத்துல அந்த குங்குமச்சிமிழ் ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. ஒரு வாட்டி எங்க அப்பாக்கு ஏதோ பணம் தேவைப்படுதுன்னு அதை கொண்டு போய் வச்சு சமாளிச்சுக்கலான்னு எங்க அம்மா கிட்ட கேட்டாரு. எங்க அம்மா முதல்ல தயங்கினாலும் அப்புறம் பரவாயில்ல எடுத்துட்டு போங்கன்னு கொடுத்தாங்க. ஆனா எங்க அம்மா முகத்தை பார்த்த எங்க அப்பா, வேண்டாம் பத்மா, நீ அந்த குங்குமச்சிமிழ எவ்வளவு பத்திரமா ஆசையா வச்சிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது, விடு, நான் எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருந்தது. அம்மா, பாட்டி சொன்னதோட அர்த்தம் இப்பதான் புரியுது. இந்த குங்குமச்சிமிழ்ல இருக்கிற குங்குமத்தை நீ தினமும் வச்சுக்கிறதாலதான் அப்பாவும் மேல பாசமா இருக்காரு. உன்னை புரிஞ்சு நடந்துக்கிறாரு பாரு. நீ ஏன் இதை அடகு வைக்க கொடுத்தாலும் உன்னை சங்கடப்படுத்த கூடாதுன்னு அவர் எவ்வளவு பக்குவமா நடந்துக்கிறாருன்னு நானும் என் தங்கச்சியும் ஆச்சரியப்பட்டோம். அது தாண்டி பெரியவங்க சொன்னதை நாம கேட்கணும். சும்மாவா எங்க பாட்டி இதை எவ்வளவு பயபக்தியோட செஞ்சிருப்பாங்க. அதுக்குதான் நானும் இதை பத்திரமா வச்சிருக்கேன். எனக்கு அப்புறம் நீங்களும் பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. எங்க அத்தை கனகாக்கு இந்த குங்குமச்சிமிழ் மேல ஒரு கண்ணு. எப்ப பாரு எங்க அம்மா கிட்ட நான் பணம் கொடுக்கறேன், எனக்கு இதை கொடுத்துடுங்க அண்ணின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா என்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு கொடுக்கறேன், ஆனா இதை மட்டும் கேட்காதுன்னு சொல்லிடுவாங்க. அதனால எங்க அத்தைக்கு அவங்க மேல சின்ன வருத்தமும் இருந்துட்டு இருக்கும். இப்படி எங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கி போன அந்த குங்குமச்சிமிழ எங்க அம்மாவும் உயிருக்கு உயிரா பாதுகாத்த அந்த குங்குமச்சிமிழ என்று தலையை குனிந்து கொண்டாள். என்ன ராதிகா, அந்த குங்குமச்சிமிழ என்று ஒன்றும் புரியாமல் அவளை பார்த்தான் கண்ணன். அந்த குங்குமச்சிமிழ எங்க அம்மா வித்துட்டாங்களாம். என்னது, வித்துட்டாங்களா? ஏன்? நமக்காகத்தான். என்ன ராதிகா சொல்ற? ஆமாங்க, அன்னைக்கு எங்க அப்பா நமக்கு ஆட்டோ வாங்க பணம் ஏதோ சீட்டு எடுத்து கொடுத்துருப்பாருன்னு தானே நினைச்சோம். ஆமா, ஆனா சீட்டு எடுத்து கொடுக்கலையாம். இந்த குங்குமச்சிமிழ எங்க கனகாத்த கிட்ட வித்துதான் கொடுத்துருக்காங்க. அனிதா சொன்னான். அம்மா கிட்ட கேட்டுக்காதன்னு பயந்துகிட்டே சொன்னான். அந்த குங்குமச்சிமிழ் இல்லாம எங்க அம்மா நெத்தி வகுடுல குங்குமே வச்சுக்கிறது இல்லையாம். அன்னில இருந்து டல்லாவே இருக்காங்களாம். அந்த குங்குமச்சிமிழ் இருந்த இடத்த போய் அடிக்கடி தொட்டு பார்த்துட்டு வராங்களாம். அதை பார்க்கவே கஷ்டமா இருக்குன்னு சொன்னான். நாங்க எத்தனையோ வாட்டி அந்த குங்குமச்சிமிழை மாத்தி அவளுக்கு ஒரு செயின் எனக்கு ஒரு செயின் வாங்கி போட்டுக்கிறோன்னு கேட்டப்பெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாதீங்கன்னு கோச்சிப்பாங்க. ஆனா இப்ப என்று தலையை குனிந்து கொண்டாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் தரையில் விழுந்தது. அவள் தோள்களை பற்றி கொண்டான் கண்ணன். அதுக்கு தாங்க நானும் இந்த ஒரு வாரமா சோகமா இருந்தேன். அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க அம்மா தலைக்கு குளிச்சுட்டு நெத்தி நிறைய அந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டு சாமி கிட்ட பூஜை பண்ணுவாங்க. அப்புறம் எங்க அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அதுதான் ஞாபகம் வந்துடுச்சு என்று கண்களை துடைத்து கொண்டாள். கண்ணன் அவள் தோள்களை ஆறுதலாக தட்டி கொண்டிருக்க அவனது செல்போன் ஒலித்து எழுந்து சென்று விட்டான். ஒரு மாதம் சென்றது. ராதிகாவும் அந்த குங்குமச்சிமிழை மறந்துவிட்டு சகஜமாகி போக கண்ணனும் தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான். அந்த மாதம் தீபாவளி வருவதால் தங்களுக்கு தலை தீபாவளி என்பதாலும் தனது தாய் தந்தை 2 நாட்களுக்கு முன்னரே இருவரையும் வர சொல்லி அழைப்பதாகவும் ராதிகா கண்ணனிடம் கூறினாள். ராதிகா, எப்போ மாமனார் வீட்டுலதான் மாப்பிள்ள தலை தீபாவளி கொண்டாடணுமா? நாம் அதை மாத்தினா என்ன என்றார் கண்ணன். என்னங்க சொல்றீங்க? ஆமா ராதிகா, நம்ம எல்லாரும் ஒன்னா நம்ம வீட்லயே இந்த தீபாவளியை கொண்டாடுவோமே. உங்க அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் இங்கே வர சொல்லு. இல்ல இல்ல, நானே கூப்பிடுறேன் என்றான். ராதிகாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. ஓடி சென்று அவனை கட்டி அணைத்து கொண்டாள். தீபாவளிக்கு 2 நாளைக்கு முன்பே மூவரும் ஊருக்கு வர அவர்களை வரவேற்று நன்கு உபசரித்தனர் ராதிகாவும் கண்ணனும்.
சுந்தரமூர்த்தி மாப்பிள்ளைக்கு தங்க மோதிரம் வாங்க வேண்டும், அனைவருக்கும் துணிகள் எடுக்க வேண்டும் என்று கடை வீதிக்கு அழைக்க, மாமா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே எல்லாருக்கும் புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன், இந்தாங்க என்று அவரிடம் துணி பைகளை நீட்டினான். மாப்பிள்ள என்ன இது, நீங்க போய் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு? நியாயமா மாமியார் வீட்டுல தான் உங்க தலை தீபாவளிய நடக்கணும், ஆனா நீங்க தான் வற்புறுத்தி எங்களை இங்க கூப்பிட்டீங்க. இப்ப என்னடான்னா நீங்களே துணியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களே. என்ன மாமா, யார் வாங்கினா என்ன, நானும் உங்க மகன் போல தானே, அதெல்லாம் வித்தியாசமா நினைக்காதீங்க. நமக்குள்ள எந்த ஃபார்மாலிட்டிஸும் வேண்டாம். நான் உங்களை என் அம்மா அப்பா போல பாக்குறேன். எனக்கு மட்டும் உங்களை விட்டா யாரு இருக்கா? சரி, நீங்க இந்த புது துணியெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அனிதா நீயும் பாரு, உனக்கு ட்ரெஸ் பிடிச்சிருக்கா, இல்லைன்னா போய் மாத்திட்டு வந்துடலாம். நான் கடைக்காரர்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன் என்று சிரித்தான் கண்ணன். மாமா பரவாயில்ல, நீங்க உஷாரு தான், ஆனாலும் உங்க செலக்ஷன் சூப்பரா இருக்கு, எனக்கு ஓகே என்று சிரித்தாள் அனிதா. இதையெல்லாம் பார்த்து பத்மா சந்தோஷத்தில் தனது கண்களை துடைத்து கொண்டாள். தீபாவளி அன்று காலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு ராதிகாவுடன் சமையலுக்கு அனைத்து உதவிகளும் செய்து கொண்டு பூஜைக்கு தயார் செய்து கொண்டிருந்தான் கண்ணன். பத்மா எவ்வளவு கூறியும் அவன் கேட்காமல் அவர்களுக்கு வெந்நீர் போட்டு வைத்து குளித்து விட்டு வரும்படி கூற, இதையெல்லாம் பார்த்து பார்த்து மனதிற்குள் பூரித்து கொண்டிருந்தனர் சுந்தரமூர்த்தியும் பத்மாவும். அனிதா குளித்து விட்டு புது துணிகளை போட்டுக்கொண்டு வாசலில் பட்டாசு வெடித்துக் கொண்டிருக்க அவளுக்கு ஜாக்கிரதைகள் கூறிக்கொண்டிருந்த கண்ணன் குளித்து முடித்துவிட்டு தனது மகளுக்கு உதவி செய்ய வந்த பத்மாவிடம், அத்தை நெத்தி வகடுல குங்குமம் வச்சுக்கல என்று கேட்டான். ராதிகா அவனை அதிர்ந்து பார்த்தாள். பத்மா சங்கடத்தோடு தனது கணவரை பார்க்க அவர் அமைதியாக அவளை பார்த்து கொண்டு நின்றார். உள்ளே ஓடி வந்த அனிதா, அக்கா என்ன இது என்று ராதிகாவிடம் ஜாடை காட்டினாள். ராதிகாவிற்கு என்ன சொல்வது என்று புரியாமல் அமைதியாக நின்றாள். என்னத்த குங்குமம் வச்சுக்கலையா? எப்போ நீங்க நெத்தி வகடுல அழகா குங்குமம் வச்சிட்டு இருப்பீங்களே, பார்க்கவே லட்சுமி கடாட்சமா இருக்கும், இன்னைக்கு நல்ல நாள் அதுமா, ஏன் வச்சுக்கல என்று சிரித்து கொண்டே மீண்டும் கேட்டான். மாப்பிள்ள அது வந்து என்று பத்மா விழிக்க, ஏன் பத்மா, மாப்பிள்ள தான் இவ்வளவு தூரம் சொல்றாரு இல்ல, போய் குங்குமத்தை வச்சுட்டு வா என்று தனது மனைவியை பார்த்து ஜாடை காட்டினார் சுந்தரமூர்த்தி. சரிங்க என்று பத்மா அமைதியாக உள்ளே செல்ல திரும்பினாள். அத்தை இந்தாங்க, இங்கே குங்குமம் இருக்கு என்று அவன் கையில் இருந்த குங்குமச்சிமிழை அவளிடம் நீட்டினான். இதை பார்த்த அனைவரும் அதிர்ந்து போய்விட பத்மாவின் கண்கள் சொல்ல முடியாத ஆச்சரியத்தில் விரிந்தது. என்னங்க என்ன இது என்று ஓடி வந்து அவன் தோள்களை பிடித்து கொண்டாள் ராதிகா. மாப்பிள்ள இது எப்படி இங்க என்று தடுமாறினாள் பத்மா. உங்களோடதுதான் அத்தை, வாங்கிக்கோங்க என்று சிரித்தான். மாப்பிள்ள இத நாங்க என்று சுந்தரமூர்த்தி வாயில் வார்த்தைகள் வராமல் திண்டாட, மாமா அத்தை இதை எவ்வளவு சென்டிமெண்டா வச்சு பாத்துக்கிட்டாங்கன்னு ராதிகா சொன்னா. அதை கேட்டதுல இருந்து என் மனசே சரியில்லை. அதுவும் இல்லாம அன்னையில இருந்து அவங்க நெத்தி வகடுல குங்குமமே வைக்காம இருக்காங்கன்னு அனிதா சொன்னதை கேட்டு அவ ரொம்ப துடிச்சிட்டா. அத நேர்ல பார்த்துட்டு இருக்கிற உங்க மனசு எவ்வளவு காயப்படுன்னு எனக்கும் புரிஞ்சுது. மாமா என் மனைவி முகத்துல சின்னதா ஒரு மாற்றம் தெரிஞ்சாலே, அவ சின்னதா வருத்தப்பட்டாலே என்னால தாங்க முடியல. அதுவும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. அப்படி இருக்கிற நானே இவ்வளவு ஃபீல் பண்றேன்னா, இத்தனை வருஷம் அந்யோன்யமா வாழற நீங்க அத்தையை இப்படி பார்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க. என் நிலத்தை எத்தனையோ பேர் விலைக்கு கேட்பாங்க, பிளாட்டு போட்டு வித்துடுன்னு சொல்லுவாங்க. மெயின் ரோட்ல இருக்கு, அதுல விவசாயம் பண்ணி என்னத்தை நீ சம்பாதிச்சிட முடியும்? அதுக்கு பதில் அதை பிளாட் போட்டு வித்தா நிறைய பணம் கிடைக்கும், அதுல நீ எதனா பிசினஸ் பண்ணிக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன். அது எங்க தாத்தா காலத்துல இருந்து பரம்பரை பரம்பரையா வந்த நிலன்னு நான் அதை பாதுகாத்து வரேன். அதை நான் வெறும் சொத்தா பார்க்கல, அது எங்க தாத்தா எங்க அப்பாவோட உயிரா பாக்குறேன். அதுல விளையிற ஒவ்வொரு குண்டுமணி அரிசியும் அவங்களோட ஆசீர்வாதமா பாக்குறேன். அது எங்க குலதெய்வமா நான் போற்றி பாதுகாக்கிறேன். இப்படி நான் அந்த நிலத்து மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஆசை போல தானே அத்தையும் இந்த குங்குமச்சிமிழையும் பாதுகாத்திருப்பாங்க. அதை எனக்காக நீங்க வித்துட்டீங்கன்னா, நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலும் ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா அதை என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான் ராதிகாவோட அத்தை கிட்ட பேசி அந்த குங்குமச்சிமிழை அவங்க கொடுத்த விலையோட அதிகமாவே பணத்தை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். மாப்பிள்ள அவ்வளவு பணத்துக்கு என்ன பண்ணீங்க?
அதை பத்தி கவலைப்படாதீங்க மாமா. என் ஃப்ரெண்டே எனக்கு கடனுக்கு கொடுத்து உதவி செஞ்சான். நான் கூடிய சீக்கிரம் கட்டிடுவேன். ராதிகா வந்த நேரம் எனக்கு இப்ப நிலத்துலயும் நல்ல விளைச்சல் வருது, ஆட்டோலயும் நல்ல வருமானம் வருது. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கடனை அடைச்சிடுவேன் என்று சிரித்தான். மாப்பிள என்று கண்ணீர் மல்க சுந்தரமூர்த்தி அவனை அணைத்துக் கொள்ள அந்த குங்குமச்சுமிழில் இருந்து குங்குமத்தை எடுத்து தனது மகளுக்கு நெற்றியில் சந்தோஷமாக வைத்த பத்மா, பாத்தியா, நான் சொல்லல, இந்த குங்குமச்சுமிழில் இருந்த குங்குமத்தை அன்னைக்கு உனக்கு வச்சதாலதான் இப்படிப்பட்ட தங்கமான புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு. நீ ரொம்ப கொடுத்து வச்சவட கண்ணு. நீ தீர்க்க சுமங்கலியா நல்லா இருப்ப என்று வாழ்த்தினாள். ராதிகா மகிழ்ச்சியோடு தனது தாயை கட்டிக்கொள்ள, அப்பா, இப்பதான் அம்மா முகத்துல பழையபடி சந்தோஷத்தை பாக்குறேன். அப்பா, உங்க கையால நீங்களே அம்மா நெத்தியில இந்த குங்குமத்தை எடுத்து வைங்க என்று சிரித்தாள் அனிதா. பொடி வாயாடி என்று வெட்கத்தோடு அவளை செல்லமாக கடித்தாள் பத்மா. இதை பார்த்து அனைவரும் சிரித்து மகிழ்ந்தனர். இத்துடன் அம்மாவின் குங்குமச்சிமிழ் கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.